வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா த ஸ்ட்ராட்டஜிக் ரிசர்வ் கிரைசஸ். இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம இந்தியா இப்போ ஒரு பெரிய பொருளாதார எச்சரிக்கையை எதிர்கொண்டுட்டு இருக்குது. பெட்ரோல், உரம், ஏன் உயிர்காக்கும் மருந்து கூட நமக்கு தட்டுப்பாடு வர வாய்ப்பு இருக்குது. ஈவை கொடுத்த ஒரு புதிய ரிப்போர்ட்டில் இன்றைக்கி இந்தியாவே உழுக்கிட்டு இருக்குது. இந்த ஸ்ட்ராட்டஜிக் ரிசர்வ்னா என்ன, இதை பற்றி நம்ம ஏன் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும், இந்த வீடியோவில் பார்க்கலாம். மேற்கு ஆசியாவில் நடக்கிற போர்னால் உலகத்தோட சப்ளை செயின் இப்போ ரொம்ப பாதிச்சுட்டு இருக்குது. இந்தியா ஒரு பெரிய இம்போர்ட் நாடு. அதாவது நம்ம மற்ற நாடுகிட்ட இருந்து தான் எரிபொருள் வாங்குகிறோம். அங்கே ஒரு சின்ன பிரச்சனைனாலும் அது நம்ம வீட்டு சமையல் கேஸ் விலையிலிருந்து கார் பெட்ரோல் விலை வரைக்கும் தாக்கம் கொடுக்கும். எப்போவுமே ஒரு பேங்க்கில் அவசர தேவைக்கு எப்படி ரிசர்வ் வச்சுருப்பாங்களோ அதே மாதிரி ஒரு நாட்டுக்கு இது தேவை. ஈவை சொல்கிறபடி நாம் இப்போ வச்சிருக்கிற ஸ்டாக் பத்தாது. ஐஎம்இசி மாதிரி புதிய கடல் வழிபாதைகளை மற்றும் க்ரீன் எனர்ஜி பக்கம் நாம் வேகமாக மாறினா மட்டும்தான் இதை தடுக்க முடியும். அதற்காக தான் கவர்மெண்ட் இப்போ நம்மளுக்கு ஈவி கார்ஸை ரொம்பவே பரிந்துரைக்கிறாங்க. ஸோ ஈவி கார்ஸ் மூலிமா நம்ம எரிபொருள் உபயோகத்தை கம்மி பண்ணலாம். ஸோ இப்போ இருக்கிற சூழலில் நாம் பசுமை எரிசக்தி பக்கம் வேகமாக மாறணுமா, இல்லை பெட்ரோலியம் இருப்பு தான் முக்கியமா? உங்கள் கருத்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த முக்கியமான தகவலை ஷேர் பண்ணுங்கள்.